Hello all, Assalamu alaikum. This is Tasli. Welcome to my channel Tasli Creating. Today நம்ம thread bank class 12th பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வருங்க. அப்போ தான் நம்மளோட கிளாஸஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி தேவையான திங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம 4 கட் பேங்கிள் தான் எடுத்திருக்கோம். நான் வந்து எனக்கு இது ஒன்று போதும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். லெஹங்கா கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த பர்பிள் கலர் லெஹங்கா அப்படிங்கிறனால நான் அது எடுத்திருக்கேன். எனக்கு இது போதும், அதாவது செஞ்சு காட்டுதான் அப்படிங்கிறதுக்காக எனக்கு நான் 4 பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பீட்ஸ் செயின் எடுத்திருக்கேன். பீட்ஸ் செயின் உங்களுக்கு வந்து இந்த கலர் ஓகேனா இது வச்சுக்கோங்க. இதுலேயே வந்து சில்வர் கலர்லாம் இருக்குது, அது வேணாலும் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து செயின் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு கட்டர், க்ளூ, இதுதான் இன்றைக்கி வந்து தேவையான விஷயங்கள். இதுவே இன்றைக்கி கிளாஸ்க்கு போதும். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் த்ரெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ரேப் பண்ணிக்கலாம். இந்த கார்டில் ரேப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி த்ரெட் பேங்கிள் கிளாஸ் செய்யறதுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. இதை நான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். அதாவது கிளாஸோடைய இன்ட்ரடக்ஷன்லேயே இதை தான் நான் சொல்லியிருப்பேன், என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி கேளுங்கன்னு சொன்னால் அதே மாதிரி டவுட்ஸும் கேட்குறீங்க, பரவாயில்ல. அப்புறம் வந்துட்டு த்ரெட் பேங்கிள் கிளாஸ் பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும். அதாவது த்ரெட்டை வந்து பேங்கிளில் கரெக்டாக ரேப் பண்ணணும், அங்கங்கே பிசுறு இல்லாமல். அந்த விஷயம் இருந்தாலே அதுதான் மெயின். அந்த ஷைன் குவாலிட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்தோடனே பிஸ்னஸை எல்லாராலையுமே சிறப்பாக பண்ண முடியாது. இப்போ நானுமே சரி, இந்த விஷயத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படிங்கிறதாக தெரியும். இருந்துமே எனக்கு வீடியோவில் செய்யும்போதே ஒரு தப்பு வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ண உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு டீச்சருமே தேவைப்பட மாட்டாங்க. நம்மளே டீச்சர் நிலைமைக்கு ஆகிடுவோம். அதனால் நீங்கள் எந்த ஒரையுமே பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சு கொஞ்ச நாளில் தன்னாலே பிரிஞ்சிட்டு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஒன்று நீங்கள் க்ளூ வந்து சரியில்லாமல், மோஸ்ட்லி இதுக்கு ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணுங்கள். ஸ்டோன் ஓட்டுறதா இருந்தால் மட்டும் B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்த நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது நீங்கள் கவனிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. அந்த 5 ரூபா ஃபெவிகால்லாம் விட்றேன் அப்படிங்கிறீங்க, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேஸ்ட்டு தான். இப்படி இருந்தாலும் மோஸ்ட்லி இதுக்கு நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல இந்த ஃபேப்ரிக் க்ளூ, இது இல்லாமல் இதிலே வந்து இன்னொன்று இருக்குது ப்ளூ கலரில், அது நான் கிடச்சா காட்டுறேன். அது நமக்கு இதுவே போதும்னு சொல்லனால நான் இதுவே காட்டியிருக்கேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஓவராகவும் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க, அதுவுமே ஒரு மாதிரி மெஸ்ஸியாக ஆரம்பிச்சிடும். அதுவுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொல்கிற விஷயத்த காது கொடுத்து தயவு செஞ்சு கேளுங்க. பிகினர்ஸாக இருக்கும்போது சில விஷயங்களை நோட் பண்ணுங்கிறதையும் சொல்லிட்டு, இதை நோட் பண்ணாமல் பேசிக் லெவலை தாண்டி இப்போ நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கே வந்துட்டோம். 10 கிளாஸ்க்கு மேலேயே அட்வான்ஸ் லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து பேசிக் லெவலை கேட்குறாங்க. கமெண்ட்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, இந்த மாதிரி ஆகுது சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. டவுட்ஸ் வர்றது ஓகே தான், பட் வந்து இந்த மாதிரி பேசிக் லெவலில் உள்ள டவுட்ஸே மறுபடியும் இருந்தோம்னா அப்போ நம்ம எப்போ வந்து பிஸ்னஸ் கற்றுக்க முடியும்? பிஸ்னஸ் பண்ணுற லெவலுக்கு இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ வந்து நீங்கள் பேசிக் லெவலே உங்களுக்கு டவுட் வரவே கூடாது. இதில் டவுட் வர்றதுக்கு வேலையுமே கிடையாது கேட்டிங்க அப்படின்னா. ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்டோன்ஸ்லாம் கிடைக்கிதோ பிடிச்சிருக்கோ அதெல்லாம் கூட கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டோன்ஸில் கூட கேட்குறீங்க, இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்குமே சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இந்த மாதிரி ஸ்டோன் கிடைக்கல அப்படின்னா அந்த வேறு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அது மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் அட்வான்ஸ் லெவல் வந்துட்டோம் அப்படிங்கும்போது இப்போ நம்ம வந்து இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குற நிலைமைக்கே வந்துட்டோம். நீங்கள் நம்மளனாலுமே இந்த கிளாஸ் பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இதான். ஒரு 10 கிளாஸ்க்கு மேலேன்னு கிடையாது, 7 கிளாஸ் தாண்டோன்னே ஃபுல்லாகவே அட்வான்ஸ் லெவல் தான். நான் ஒன்று செஞ்சு காட்டுறதுனால உங்களுக்கு பேசிக்காக இருக்க மாதிரி சொல்லலாம், ஆனால் கிடையவே கிடையாது. பேசிக் லெவலை நீங்கள் எப்போவோ தாண்டிட்டீங்க. இந்த பேங்கிள் செய்யறதுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு ஸ்டோன் எந்த எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. செயின், அதாவது ஸ்டோன் செயினும் பால் செயினும் அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் வந்து ஸ்டோன் செயினை சைஸாக கட் பண்ணி இதில் வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பீட் செயின் 2 பக்கமும், அதாவது இது வந்து ஒரு ஃபேன்சி பேங்கிள் மாதிரி தான்.
த்ரெட் பேங்கிள் தான். அதிலயே கொஞ்சம் ஃபேன்சி பேங்கிள் மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து லெஹெங்காக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதில வந்து நான் 4 கட் பேங்கிள்ல 4 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு 8, 12 அந்த மாரி யூஸ் பண்ணீங்கன்னா, இன்னுமே நெறைய இருக்கும். கொஞ்சம் பார்க்கறதுக்கு ராயல் லுக்காவும் குடுக்கும். எனக்குமே 8 செய்யணும்னு தான் ஆசை. பட் வந்து டைம் இல்லாதனால நான் 4 இப்போதைக்கு செஞ்சு வச்சிருக்கேன். ஆ பேங்கிள் வந்து இப்ப நான் எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஒவ்வொன்னும் இதில எனக்கு பிடிச்சிருக்குல்ல நான் பண்றதுல, சில பேங்கிள்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆ உங்களுக்கு ஏன்னா பேங்கிள் பிடிக்காது. நானே இத யூஸ் பண்றேன். உங்களுக்கு இதில வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்களும் யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய அக்கம் பக்கம் அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எந்த ஒரு விஷயமும் ஃபர்ஸ்ட்டு உங்க அக்கம் பக்கத்துலலாம் குடுத்து செக் பண்ணுங்க. ஏன்னா நமக்குள்ள இருக்க திறமை நமக்குள்ளேயே இருந்துட்டா, நம்ம செய்ற விஷயத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இப்ப நானா இருந்தாலுமே அதுதான். ஆல்ரெடி என்னோட இன்ஸ்டா பேஜ் செக் பண்ணீங்கன்னா தெரியும். நான் தஸ்லி மெஹந்தின்னு இருக்கும். நான் சேல் பண்றதே மெஹந்தி தான். அதுக்கப்புறமா தான் அத வச்சு நான் ஒவ்வொன்னா அ ஏர்ன் பண்ணி கத்துக்க ஆரம்பிச்சேன். இந்த த்ரெட் பேங்கிளாவுமே இருக்கட்டுமே. இதுவுமே நான் கரெக்ட்டா படிச்சேன் தான். நான் எந்த பேஜ்ல படிச்சேன் அப்படிங்கிற வரைக்குமே நான் வந்து வீடியோல ஷேர் பண்ணியிருப்பேன். அப்ப வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம கரெக்ட்டா இத பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த வேர்ல்டே நமக்கு சப்போர்ட் பண்ணும். உண்மையாவே பண்ணும். இது நீங்க கண்டிப்பா உணர்ந்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு நம்மளும் போவோம். ஒரு ஒரு பொண்ணா இருந்து நம்மளுமே சில விஷயம் ஏர்ன் பண்ணிக்கலாம். யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது நான் ஏன் இந்த கிளாஸ்ல சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்தாலுமே அந்த ஸ்டூடெண்ட்க்கு சொல்ற விஷயம் தான். மெஹந்தி கிளாஸ்லயுமே இத நான் சொல்லியிருக்கேன். ஆரி ஒர்க் கிளாஸ்லயுமே இந்த விஷயத்த நான் வந்து தனியா சொல்லியிருக்கேன். இப்போ நான் த்ரெட் பேங்கிள்லயுமே சொல்றதுக்கு ரீசன், ஒரு பொண்ணா நம்மளால கண்டிப்பா எதுனாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான். நானுமே நான் வந்து அதே இடத்துல இருந்தேன் அப்படின்னா, அப்படியே தான் இருப்பேன். சும்மா எந்திரிச்சோம், சாப்பிட்டோம், தூங்குனோம் அவ்வளோதான். அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும் அப்படிங்கும்போது, நம்ம சில விஷயத்த பண்ணா தான் முடியும். நம்ம பாருங்க, நான் உண்மையா சொன்னமாரி, இந்த பேங்கிள் வந்து எவ்ளோ யூனிக்கா ராயலா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலருமே எனக்கு நான் லெஹெங்காக்குன்னு சொல்லியிருந்து எனக்கு செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்குமே ஆர்டர் பண்ணி வேணும் அப்டின்னா, கண்டிப்பா நமக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தாலுமே மெசேஜ் பண்ணி கேளுங்க. கண்டிப்பா எல்லாருமே ரிப்ளை பண்ணிடுவோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.